சூறா ஓதுனா சொந்த வீடு கட்டிக்கிடுவ, இந்த சூறா கட்டினா உன் தொழில அபிவிருத்தி ஏற்படும், இப்படி எந்த அறிவிப்பும் கிடையாது. இப்படி ஏதாவது புஸ்தகம் போட்டாங்கன்னு சொன்னா அதெல்லாம் கட்டுக்கதை. குரானை தான் போடுறாங்க. குரானுக்கு மேல உள்ளது தலைப்பு தப்பு. குரானை ஓத சொல்லி அல்லாஹ்வுடைய கலாம ஓத சொன்னா ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் பணக்காரனா ஒருதுக்காக இதை ஓதுறேன்னு சொல்லி ஓதுனா அது ரசூலுல்லாஹ் அவர்கள் இட்டு கட்டினதாயிரும். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லாம இருக்கும்போது பணக்காரனா ஒருதுக்காக இதை ஓதலாம்னு அது யார் சொல்லணும்? யாருக்கு தெரியும்? அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும். இந்த சூரா ஓதுனா நீங்க செல்வந்தர் ஆயிருவீங்க அப்படிங்கிறதா இருந்தால் மார்க்கத்தில் அது அல்லாஹ் சொல்லணும், இல்லாட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். எனக்கு எப்படி சொல்ல இயலும்? எனக்கு வஹி வருமா? உங்களுக்கு வருமா? எந்த மௌலானாக்காச்சும் வஹி வருமா? அல்லாஹ் இருந்து மெசேஜ் வருமா? வராது. அப்ப அல்லாஹ்வும் சொல்லல ரசூலும் சொல்லலங்கும் போது இந்த மாதிரியான சூறாக்களை ஓதுறதுனால பயன் கிடைக்கும்னு நினைக்கிறது தப்பா போயிடும். ஓதக்கூடாது. கஞ்சுல் அரசுங்கிறது ஒரு துவா, இவங்கள அரபில உண்டாகி கொண்ட வாசகங்கள் தான். அது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகைக்கு பிறகு நீங்க சுப்ஹானல்லாஹ் 33 ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க, அல்லாஹ் அக்பர் ஓதுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்காங்க. அதுல இந்த மாதிரி உள்ளது இல்ல. இவங்க சொல்லக்கூடிய அந்த கன்சுலர்ஸ், ராத்திபு இதுகள் எல்லாம் இல்ல. நம்ம குர்ஆன்லயும் சுன்னாவுலயும் ஓத வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து ஓதணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிதஅத்து தவிர்த்து கொள்ளணும். கேள்வி கேட்பான் அல்லாஹ். ஒரு பள்ளிவாசல்ல இந்த அறிவிப்பு ஏற்றிருக்காங்க. முக்கிய அறிவிப்பு, 4 இமாம்களை பின்பற்றாதவர்களுக்கு இங்கே தொழ அனுமதி இல்லை. முதலாவது நிலை நிற்கும் போது தங்களை அசிங்கமாக கால்களை பரப்பிக் கொண்டு நிற்பது, தொப்பி அணியாமல் தொடுவது, சத்தம் போட்டு ஆமீன் சொல்வது, அத்தியாயத்தில் விரலாக்குவது, ஜமாத் தொழுகை முடிந்த பின் தனியே ஜமாத் நடத்துவது முதலிய செயல்கள் மூலம் குழப்பம் விளை. சில சட்டங்களையும் போட்டிருக்கிறாங்களாம். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, தொப்பி இல்லாதவர்கள் தொலை வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. முதல்ல இவங்க அறிவிப்பு பிரகாரம் இவங்க தான் பள்ளிக்கு வரக்கூடாது. ஏன்னு கேட்டா 4 இமாமுல யாருமே தொப்பி போட சொல்லல. இவங்க 4 இமாம பின்பற்ற ஆள் வரக்கூடாதுங்கிறாங்க. தொழுகைக்கு தொப்பி போடணும்னு அபூ ஹனீஃபா சொன்னாரா? மாலிக் இமாம் சொன்னாரா? ஷாஃபி இமாம் சொன்னாரா? குர்ஆன் ஹதீஸ்லாம் இல்ல. அது வேற விஷயம். இவங்க சொல்ற 4 இமாம பின்பற்றக்கூடியவர்களா இருப்பார்களே, ஆனால் 4 இமாமுல எந்த இமாமு தொப்பி போட்டு தொழுவ சொன்னாரு? 4 மதுஹப்ல 3 மதுஹப்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் தான் மறைக்கணும், அதான் ஷரத்துன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. நீங்க சிம்சு சுபியான்ங்கிற அரபு தமிழ் கிதாப்லையும் இதை பார்க்கலாம், பகஸ்தி தேவருங்கிற அஷ்ரஃப் அலி தானவி கிதாபு உருதுலையும் பார்க்கலாம், அவங்க எழுதி வச்சுக்கிற துருல் முக்தார்லையும் பார்க்கலாம். தொழுகைக்கு மறைக்க வேண்டியது எவ்வளவு? ஆம்பளைக்கு தொப்புள்ள இருந்து சட்டை போடாட்டா கூட தொழுவலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்க மதுஹப் சட்ட பிரகாரம் சட்டையும் இல்லாம பனியனும் இல்லாம என்ன செய்யலாம்? அந்த பெருமுடா போட்டுக்கிட்டு அந்த அரட்டை உசர் இருக்கு பாருங்க, முட்டுக்கால தொப்புள் வரைக்கும், அதை போட்டுக்கிட்டு தொழுவலாம்னு சொல்லி என்ன எழுதிக்கிறாங்க? மதுஹப் உள்ள இருக்கு. தொப்பி போடணும் 3 மதுஹப்ல. மாலிக் மதுஹபா இருந்தீங்கன்னு வைங்க, ஜட்டி போட்டாலே போதும். அவருக்கு தொழுகைக்கு என்ன போதுங்கிறாரு? அவர் மாலிக் இமாம் மெயினான பார்த்து மறைச்சா போதும், தொடையெல்லாம் தெரியறத பத்தி பிரச்சனை இல்ல, அதனால ஜட்டியை மட்டும் போட்டுக்கிட்டு நீங்க தொழு, வேற ஒண்ணும் போடாம ஜட்டியை மட்டும் சிரிக்கி நெசமா இருக்காங்க மாலிக் மதுஹப்ல. மாலிக் மதுஹப்புடைய சட்டப்படி இப்ப 4 மதுஹபை பின்பற்ற கூடாதுங்கிறீங்களா? 4 மதுஹப்ல எந்த மதுஹப்ல தொப்பி போடணும் இருக்கு? அப்ப அவங்க தான் வரக்கூடாது பள்ளிவாசலுக்கு. முதல் விஷயம், மதுஹப்ல இல்லாத எழுதி போட்டுருக்காங்க. அதுக்கு சொல்ல வரேன். காலை ஆட்டி வச்சுக்கிற கூடாதுங்கிறாங்க. காலை ஆட்டி வச்சுக்கிறது ஹம்பலி மதுஹப்ல இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? 4 மதுஹப்ல ஒரு மதுஹப்ல காலை அவட்டி தான் வச்சுக்கணும் எதுல இருக்குது? ஹம்பலி மதுஹப்ல இருக்கிறது. விரல ஆட்டணுங்கிறது ஹம்பலி மதுஹப்ல இருக்கிறது. நெஞ்சில கையை கட்டணுங்கிறது ஹம்பலி மதுஹப்ல இருக்கிறது. சத்தம் போட்டு ஆமீன் சொல்வது ஷாஃபியில, மாலிக்கில, ஹம்பலில 3 மதுஹப்ல இருக்கிறது. ஆமீன் சத்தம் போட்டு சொல்வது ஷாஃபியில இருக்குது, மாலிக்கில இருக்கிறது, ஹனபில தான் இல்ல. 3 மதுஹப்ல ஆமீன் சத்தம் போட்டு சொல்றதுக்கு என்ன இருக்கு? மதுஹப்ல ஆதாரம் இருக்கிறது. அப்ப அவங்க எல்லாம் வரக்கூடாதுங்கிறாங்க. 4 மதுஹப்ங்கிறாங்க. கேட்டா 3 மதுஹப் வரக்கூடாதுங்கிறாங்க. போர்டு தலைப்பு 4 மதுஹப் வரக்கூடாது. யாரும் வரக்கூடாதுங்கிறாங்க? மீதி 3 மதுஹப்காரங்களை வரக்கூடாதுங்கிறாங்க. முதல்ல பைத்தியக்காரத்தன்னு விளங்கிக்கணும். ஒண்ணு, இவங்க மதுஹப்புக்கு எதிரானது ஒண்ணு. இரண்டாவது, நம்ம நாட்டில் உள்ள சட்டப்படி இப்படி ஏதாவது ஒரு பள்ளியில் தடுத்தார்களேயானால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி இந்த தடை தவறு என்று நிரூபிக்க இயலும். எப்படி இயலும்னு கேட்டா, இதே மாதிரியான கேஸ் வேலூருக்கு வேணா புதுசா இருக்கலாம். வட இந்தியாவுல
இந்த அஹ்ல ஹதீஸ் ஜமாத் உண்டாகி பல போராட்டங்கள் பண்ணி அலகாபாத் ஹைகோர்ட் வரைக்கும் போய் அந்த ஹைகோர்ட்ல தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு தெரியுமா? ஹைகோர்ட் தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்புடைய எந்த ஒரு ஹைகோர்ட் தீர்ப்பும் நாட்டினுடைய சட்டத்தில் சேர்ந்துக்கும். அதாவது மற்ற கோர்ட்டு தீர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் சட்டமாகாது. ஒரு ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டான்னு சொன்னா எந்த மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாலும் சரி அதை அட்டாச் பண்ணி உங்க வேலூர் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கேஸ் போட்டீங்கன்னா ஒரு விசாரணையும் நடக்காது. இதெல்லாம் செய்யலாம்னு தீர்ப்பு தந்துடும். வழங்குதா? அந்த தீர்ப்புடைய காப்பி வேண்டும் என்று சொன்னால் எங்க தௌஹீத் ஜமாத் தலைமையை நீங்க தொடர்பு கொண்டா அந்த ஹைகோர்ட் தீர்ப்பினுடைய காப்பியை நம்ம உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம். அவங்கள்ட்ட இன்னும் சொல்ல போனா அவன் தீர்ப்புல என்ன சொல்றான்னு கேட்டா இஸ்லாமிய அடிப்படையில், அதாவது அழகா சொல்றாங்க தீர்ப்புல, அவங்க ஷாஃபியா இருக்கட்டும், ஹனபியா இருக்கட்டும், அஹ்லதீஸா இருக்கட்டும், ஷியாவா இருக்கட்டும், சன்னியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இஸ்லாமிய அடிப்படையில பள்ளி வாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா குரூப்லையும் அவன் சொல்றான், எல்லா குரூப்லையும் பள்ளி வாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வழிபடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. எந்த குரூப்பும் எந்த குரூப்பையும் எந்த பள்ளி வாசல் இருந்தும் தடுக்க முடியாது, தடுக்க அதிகாரம் இல்லை. ஷியா பள்ளியில போய் சன்னி தொழுவலாம், சன்னி பள்ளியில போய் ஷியா தொழுவலாம். அவர்களுடைய நிர்வாகத்தில் தான் மற்றவங்க தலையிடையலாம். யாரை இமாமா போடுறது, எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறது, வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறதா கருப்பு பெயிண்ட் அடிக்கிறதா, இந்த வேலையத்தான் அவங்க பார்க்கலாமே தவிர பள்ளிக்கு யார் யார் வரலாங்கிற வேலையை நீங்க பார்க்க இயலாது. அதுக்கு உங்களுக்கு இஸ்லாமிய சட்டப்படி அனுமதி இல்ல. உங்க இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது, உங்க மதுஹப்ல அப்படித்தான் இருக்குது, உங்க குர்ஆன் சுன்னாவுல அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தெளிவான முறையில, இன்னும் சொல்ல போனா குறிப்பிட்டு ஆமீன் சத்தம் போட்டு சொல்லலாம், இப்படின்னு குறிப்பிட்டு நெஞ்சில கை கட்டலாம்னு ரொம்ப விழாவாரியாக ஹைகோர்ட்டில் தீர்ப்பளித்திருக்கிற காரணத்தினால் அதை வாங்கி தலைமைக்கு தொடர்பு கொண்டு வாங்கி ஒரு வக்கீல் நோட்டீஸை வச்சு இங்க உள்ள ஜமாத்துக்கு நீங்க இந்த போர்டை எடுக்காவிட்டால் நாங்கள் கோர்ட்டு உத்தரவை மீறிய நடவடிக்கை எடுப்போம், நீங்க கம்பி எண்ண வேண்டி இருக்கும், பயங்கரமான விளைவுகள் ஏற்படும், நீதிமன்ற உத்தரவை அவமதித்த குற்றம் வரும்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி எத்தனையோ ஊர்ல போர்டெல்லாம் கழட்டி விட்டாங்க, கழட்ட வைக்க இயலும். நான் கேட்கிறேன், சவுதி அரேபியா இருக்குல்ல, சவுதி அரேபியா நம்மள மாதிரி மதுஹப் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, அவன் சொன்னா என்ன ஆகுறது? இந்த மாதிரி மதுஹப் ஆளுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஹஜ்ஜிக்கு போயிடுமா? நீ ஹஜ்ஜிக்கு போறீங்களே, எங்க பள்ளிக்கு தான் ஹஜ்ஜிக்கு போறீங்க, அங்க மதுஹப் கிடையாது, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எல்லாம் நடக்குது. அவன் போர்டு எழுதி போட்டா ஒரு கடமையே செய்ய இயலாது. இவன் போர்டு எழுதி போட்டா ரோட்ல தொழுதுட்டு போயிருவோம். இவங்க போர்டு எழுதி போட்டாங்கன்னா வேற ஒரு பள்ளியை கட்டிக்கிட்டு தொழுதுட்டு போயிருவோம். காபா கட்ட இயலுமா? ஹஜ்ஜி அங்க செஞ்சே அவனு, நீ தடுத்தான எங்க ஊர்ல ஒரு காபா கட்டிக்கிறேன்னு கட்டிக்கிற இயலாது. அப்ப அவன் என்ன நடக்கிறான், எல்லாரும் வாப்பாங்கிறான், எல்லாம் ஷியா வரைக்கும் வர்றான். ஈரான்காரனுக்கு அனுமதி உண்டு, சவுதி அரேபியாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஈரான்ல உள்ளவங்க ஹஜ்ஜிக்கு கேட்டா அனுமதிக்கிறானா இல்லையா? ஈரான் ஷியா குழுக்காரங்க, அவங்க அனுமதிக்க முடியாது, நம்மளை கேட்டா அவன் முடியாதுன்றுவோம். ஆனாலும் அல்லாஹ்வுடைய பள்ளியை நமக்கு தடுக்க அதிகாரம் இல்ல. இறைவனுடைய ஆலயம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அவனுக்கு எது சரின்னு மார்க்கத்துல ஹக்குன்னு படுதோ அதை செய்யறான், நமக்கு தடுக்க முடியாதுன்னு வழங்கி வச்சிருக்கான். அப்ப சவுதிக்கு நீ ஏன் போற? அப்ப நீ போர்டு போட்டாலும் நீ போக கூடாதுல. நீ போர்டு போட்டால் உன் பள்ளிக்கு நான் வரக்கூடாது, என் பள்ளிக்கு நீ வரக்கூடாதுல. என் பள்ளிக்கு நீ எப்படி ஹஜ்ஜிக்கு வர்ற? அப்ப நீங்கள் உங்க பள்ளியில் அறிவிக்க தயாரான்னு கடிதம் போடணும். உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்க, எங்க மதுஹப் கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுடைய கையில தான் இப்ப காபத்துல்லா இருக்கிறது, அதுக்கு எந்த முஸ்லீமும் போவாதீங்க ஹஜ்ஜிக்குன்னு சொல்லிட்டு உங்க பள்ளியாசல் அறிவிக்க நீங்க தயாரா? அதுக்கு தயாரா இல்லைன்னா இதையும் செய்யாதீங்கன்னு கேளுங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. வேற பெண்கள் தரப்புங்க. இப்போ ஒரு கூட்டு குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. சரி, அதுல இப்போ தாய் ஒரு ஃபேமிலிக்கு பொம்பளை பசங்க மட்டும் இருக்கு. என்னமா கொஞ்சம் அதா பண்ணிருங்க, நீங்க சொல்லுங்கம்மா. ஒரு ஃபேமிலிக்கு பொம்பளை பசங்க மட்டும் இருக்கு, அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அந்த பொம்பளை பசங்க இருக்க ஃபேமிலியில தாய் தகப்பன் மௌத்தா போயிட்டாக்கா அந்த சொத்தாகப்பட்டது அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு போய் சேருமா? அப்படி இல்ல, கேள்வி நல்ல விளங்கல. அதாவது ஒருத்தர் இறந்து போயிடுறாரா, அவருக்கு பொம்பளை பிள்ளை தான் இருக்குங்களா? இன்னொருக்கா கேள்வி கேளுங்க, இன்னொரு தடவை. ஹலோ, இந்த கேள்விய இன்னொரு தடவை கேளுங்க. அதாவது இப்போ 4 ஆம்பளை பசங்க. சரி, அதுல ஒரு ஒரு ஃபேமிலி
சரி. ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த அவங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தான் இருக்கு, ஆண் வாரிசு இல்ல. சரி. அப்படி ஆண் வாரிசு இல்லாத அந்த பிள்ளைகளுக்கு இந்த தாய் தகப்பனுடைய சொத்து போய் சேருமா? அதுக்கப்புறம் வந்து தாய்க்கு தனியா ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது வந்து இந்த கணவன் மனைவி